ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாரகாதிபதி அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் மாரகாதிபதி அப்படின்னா யார், அந்த ஜாதகருக்கு அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் எந்தெந்த ராசிகளுக்கு யார் மாரகத்தை தருவாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி இந்த மாரகம் அப்படிங்கிற விஷயம் எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரம், ஸ்திரம், உபய ராசிகளுக்கு யார் மாரகத்தை செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். இதை இப்போ இவங்க எப்போ செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது எப்போ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மாரகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு சரியாக தெரிஞ்சுக்கலாம். மாரகம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இறப்பை தரும், அதாவது மரணத்தை தரும் கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இங்கே இவங்க இதை சொல்லிட்டாங்க, மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது எல்லா நேரங்கள்லேயும் இது மாரகத்தை தந்துராது. அதாவது மரணத்தை போன்ற ஒரு கொடிய அந்த மரணத்தையே அனுபவிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான கஷ்டத்தையும் இந்த மாரகாதிபதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ந்துட்டுருக்கப்போ நம்மளால் சமாளிக்கவே முடியாமல் ஒரு சிரமம் வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த சாவு மாதிரி ஒரு கஷ்டத்தை இந்த மாரகாதிபதி தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த நேரங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதாவது இப்போது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு மாரக டைம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய தசை, சுக்கிரனுடைய புத்தி காலங்களில், ஒரு சுக்கிரனுடைய அந்தர காலங்கள் கூட வச்சுக்கலாம். இதுவும் அப்படி தான். தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பதிவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய தசை, புத்தி, அந்தரம் அந்த நேரங்களில் இந்த மாரகாதிபதியாக சுக்கிரன் தானே வராரு. அப்போ அந்த சுக்கிரன் அந்த நேரங்களில் இவங்களுக்கு மாரகத்தை செய்வார், அல்லது மாரகத்தை போன்ற கஷ்டங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் ஸ்திரராசிகாரங்களுக்கு சந்திரனோட நேரத்துலேயும் குருவுடைய தசா, புத்தி, அந்தர, சூட்சம காலங்களில் சந்திரனோட தசையோ குரு புத்தியோ இருக்கலாம், அல்லது குரு தசை சந்திர புத்தி இருக்கலாம், அல்லது சந்திர தசை சந்திர புத்தியில் குரு அந்தரமாக இருக்கலாம். அந்த மாதிரி என்ன காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நேரத்தில் இந்த ஸ்திர ராசிக்காரங்கமான ரிஷபத்துக்கு இந்த சந்திரனும் குருவும் தசை, புத்தி, அந்தர காலங்கள் நடத்தும் போது அவங்களுக்கு மாரகம் வரும், அல்லது மாரகத்தை போன்ற கஷ்டம் வரும். ஓகேங்களா? அதே போல் தான் உபயராசிக்காரங்களுக்கு மிதுனத்துக்கு சந்திரன், குரு, செவ்வாய். ஓகேங்களா? இந்த சந்திரன், குரு, செவ்வாயுடைய தசை, புத்தி, அந்தர காலங்கள் மாறி மாறியும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உபய மிதுனத்துக்கு பிரச்சனைகள் வரும். அதே போல் கடகத்துக்கு சூரியன் சரி அதே பிரச்சனையை கொடுப்பாங்க. சிம்மத்துக்கு சுக்கிரன், குரு அவங்களுடைய தசை, புத்தி, அந்தர காலங்களில் மாரகம் போன்ற கஷ்டத்தையோ அல்லது மாரகத்தையோ கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த உபய கன்னிக்கு சுக்கிரன், குரு, சந்திரன் கொடுப்பாங்க. துலாத்துக்கு செவ்வாய், துலாத்துக்கு செவ்வாய் மட்டும்தான். இங்கே எப்படி மேஷத்துக்கு சுக்கிரன் மட்டும் மாரகாதிபதி வர்ற மாதிரி இங்கே துலாத்துக்கு செவ்வாய் மட்டுமே மாரகாதிபதியாக வர்றார். அப்படின்னா செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்திரம். அந்த செவ்வாய் தசையாக நடக்கும்போது வரும். வேறு ஒரு கிரகத்தோடைய தசையில் செவ்வாய் புத்திகள் வரும்போது அந்த பிரச்சனை வரும். அதே போல் எல்லா புத்திகள்லேயும் ஒரு செவ்வாய் அந்தரங்களும் வரும். அந்த நேரத்துலையும் இந்த துலா ராசிக்கு
செவ்வாய் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் கஷ்டங்களையும், மாரகம் போன்ற கஷ்டங்களையும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஸ்திர ராசியான விருச்சகத்துக்கு சனியும் புதனும் இந்த வேலையை செய்வாங்க. அடுத்து உபய ராசியான தனுசுக்கு சனி புதன் சுக்கிரன் இந்த வேலையை செய்வாங்க. அடுத்து சரராசியான மகரத்துக்கு சனி சந்திரன், ஸ்திர ராசியான கும்பத்துக்கு செவ்வாய் புதன், உபயராசியான மீனத்துக்கு செவ்வாய் புதன் சனி. இது மாதிரி கிரக தசை புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அப்போது இந்த உபயராசிகளுக்கு பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் பிரச்சனைகளை செய்ய ரெடியாக இருக்கும். இதில் இவங்களுக்கு அடுத்தடுத்து இந்த கிரகங்களும் இதுவும் வந்துக்கிட்டே இருக்கும், மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சனி தசை புதன் தசையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள். அப்போது இவங்க ரொம்ப கவனமாக இந்த திசைகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாரகத்தை செஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கட்டத்துலேயுமே ராகுவும் கேதுவும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஏன் ராகுவும் கேதுவும் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கட்டங்களுக்கு எந்த கட்டங்களுக்குமே ராகுவும் கேதுவும் அதிபதிகளாகவே இல்லை. அதனால் உங்களுக்கு இங்கே மாரகத்தை செய்யக்கூடிய இடத்துல ராகுவும் கேதுவும் வரவே இல்லை. ஓகேங்களா? அப்போது ராகுவும் கேதுவும் கெட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? புரிஞ்சதுங்களா? இப்போது ஒரு மாரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம், மாரகத்தை போன்ற கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது அதுதானே ஒரு மோசமான கிரகங்கள் தானே அந்த கஷ்டத்தையெல்லாம் கொடுக்கணும். அப்போது ராகுவும் கேதுவும் மோசமான கிரகங்களே கிடையாதா? அப்போது ராகுவும் கேது காலகட்டங்களில் யாருமே இறக்கவே மாட்டாங்களா, இல்லை கஷ்டப்படவே மாட்டாங்களா? மாரகத்தை போன்ற ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்போ ராகுவும் கேதுவும் அது கொடுக்காது. அப்படின்னா ராகுக்கு 18 வருஷ தசா காலங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துடைய தசை காலங்களையும் ராகு புத்தியாக வரும், கேது புத்தியாக வரும். அப்போது அந்த நேரத்துல எல்லாம் யாருக்கும் மாரகம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதா? ஓகேங்களா? அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ராகுக்கு 18 வருடங்களும் கேதுக்கு 7 வருஷ தசாகாலங்கள் இருக்குது. 18 7 25 வருட தசாகாலங்கள். இதில் யாருமே இறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே வராதா? ஓகேங்களா? அந்த 18 வருஷங்களில் யாரும் இறக்க மாட்டாங்களா? இந்த 7 வருஷங்களில் யாரும் இறக்க மாட்டாங்களான்னு பாருங்கள். அப்புறம் ராகுவுடைய புத்திலையும் கேதுவுடைய புத்தி காலங்களையும் மாரகம் நடக்காதா அப்படிங்கிற விஷயத்த ஒன்று நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அப்படி மாரகத்தையோ அந்த மாரகத்தை போன்ற ஒரு கஷ்டத்தையோ ராகுவோ கேதுவோ கொடுக்காது அப்படின்னா அப்போ அது நல்ல கிரகங்கள் தானே. ஓகேங்களா? அது ஏன் கெட்ட கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், அந்த கிரகம் இந்த கிரகம் ராகு இருந்துச்சு அப்படின்னா கெட்டது செய்யும், அதாவது பாவர்னு தான் பேர். ராகுக்கும் கேதுக்கும் பாவர் அப்படின்னு தான் பேரே. ஆனால் அந்த பாவர்கள் மாரகத்தையோ மாரகம் போன்ற கஷ்டத்தையோ கொடுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்க ஏன் பாவராக இருக்காங்க? இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி நிறையா முரண்பாடுகள் நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரிய ஜோதிட முறையில் இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் அதுக்கு எதுக்குமே தெளிவான எந்த வித விடையும் இருக்காது. அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே கேட்டுக்கணும். திருப்பி எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே கூடாது. கேட்டோம்னாலே நம்ம அதாவது நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் அப்படி தான், அவங்க முன்னோர்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பதில் தான் அவங்க கொடுப்பாங்களோ தவிர இதுக்கான சரியான எந்த விடையையும் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம ஆக்சுவலாக ஜோதிடமே என்னன்னு தெரியாதவங்க ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க என்னோட பதிவெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதிரியே நிறைய கேள்விகள் இந்த மாதிரி புரியும். அவங்க சொல்கிறது இது சரிதானே, இது ஏன் இந்த விஷயத்துக்கு எந்த வித சரியான பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க, புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஆனால் முதலே ஜோதிடர்களாக பாரம்பரியத்தை படித்து வச்சுருக்கிற நிறைய பேர் நமக்கு சப்ஸ்கிரைப்ஸ் தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்ஸ் தான் இருக்கீங்க. அவங்க எல்லாருமே இதை யோசிங்க. அந்த ஜோதிடர்கள் யோசிக்கும் போது தான் நிறைய மக்களுக்கு அந்த பிரச்சனை அந்த விஷயங்களை தெளிவாக கொண்டு போய் சேர்த்துவாங்க.
மக்களை விட ஜோதிடம் படித்தவங்க, இப்போ படிச்சுட்ருக்கவங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நல்லா தெளிவாக யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கு எங்கேயாவது விடை கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு கிரகம் சுபர் பாவர் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம் நம்ம எல்லா கிரகங்களும். ஆனால் இந்த மாதிரி மாரகம் செய்யக்கூடிய, மாரகத்தை போன்று கஷ்டம் கொடுக்கக்கூடிய சந்திரன் நல்ல கிரகம், குரு நல்ல கிரகம், சுபர் அப்படின்னு சொல்கிறோம். 2 பேருமே சுபர். ஆனால் 2 பேரும் தான் இந்த ரிஷப ராசிக்கு மாரகாதிபதியாக வராங்க. அப்போது எப்படி இவங்க 2 பேரும் சுபர் ஆவாங்க? ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு கிரகமும் சுபத்தன்மையை மட்டும் செய்யாது, எந்த ஒரு கிரகமும் பாவத்தன்மை மட்டும் செய்யாது. அது என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகங்களுக்கு அதை தான் அது செய்யும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு இது மனசுக்கு சரியில்லை அப்படின்னு பட்டுச்சுன்னா இதுக்கான விடைகளை தேடி எடுங்க. ஓகேங்களா? அதுதான், அதாவது நம்ம ஜோதிடர்களாக இருந்து இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு தான் நான் நிறைய இது சொல்ல வேண்டி இருக்குது. அதனால தான் இதுக்கான விடைகளை உங்களால் முடிஞ்சதுன்னா எடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் அதை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நம்ம அடுத்த பதிவில், நாளைய பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.